தமிழில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை இருக்க வேண்டுமென போராடிய தோழர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் தமிழ்மொழி பகை, தமிழின பகை, திராவிட மாடல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டுமென வலியுறுத்தி போராடிய தமிழர் விடுதலை கட்சி, தமிழர் கழகம், தமிழர் வணிக களம் இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் மேகநாதன், முகிலன், தமிழ்மணி, சங்கர் ஆகியோரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கைதை கண்டித்தும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பில் இன்று ராசா திரையரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில், தேசங்களில் அவர்களின் தேசிய மொழியில், பொது மொழியில் பெரிய அளவில் பெயர் பலகை வைப்பதும் விளம்பரம் செய்வதும் இயல்பான ஒன்று. ஆனால் ஏடு வாய்ப்பாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேசிய மொழியான தமிழை புறக்கணித்து அயல் மொழிகளில் எழுதுவது மிகுந்த கண்டனத்திற்குரியது, கவலைக்குரியது. இதை பார்த்து மனம் நொந்து போன தமிழறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் தொடர்ந்து பரப்புரை செய்து போராட்டங்கள் செய்த பிறகு தமிழ்நாடு அரசு 1983 டிசம்பரில் அரசாணை 3312 மேலும் 1984 டிசம்பரில் அரசாணை 493 மூலம் வணிக நிறுவனங்கள் 50 விழுக்காடு அளவில் தமிழில் எழுத வேண்டும், 30 விழுக்காடு அளவில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும், 20 விழுக்காடு அளவில் விரும்பிய வேறு மொழியில் எழுதி கொள்ளலாம் என்று அரசாணை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து வணிக நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு தங்களுடைய நிறுவனங்களின் பெயர்களை மாற்றினார்கள். காலப்போக்கில் தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகள் அதை தொடர்ந்து வலியுறுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விட்டதால் இன்று கடைத்தெருவில் தமிழை காணவில்லை. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் மேற்கண்ட இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் வணிகர்களிடத்திலும் பொதுமக்களும் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை செய்து தொடர் இயக்கங்கள் செய்து தமிழில் பெயர் பலகை வைக்க போராடி வந்திருக்கிறார்கள். கடந்த 18/12/2024 அன்று பெயர் பலகையில் தமிழ் இல்லாமல் அயல் மொழியில் இருப்பதை அழிப்போம் என்று அறிவித்து அதன்படி போராட்டம் செய்த 3 தமிழர்களை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்திருப்பது கொடுமை. அரசு ஆணைப்படி செயல்படாத நிறுவனங்கள் மீதும் செயல்படுத்தாத அதிகாரிகள் மீதும் தான் அடிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மாறாக போராடிய தமிழர்களை கைது செய்திருப்பது தமிழின பகைப்போகே ஆகும். திராவிட மாடல் அரசு தன் தவறை தெரிந்து கொண்டு கைது செய்யப்பட்ட தமிழர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும். அரசு ஆணைப்படி வணிக நிறுவனங்கள் அரசும் தன் விளம்பரங்களில், பெயர் பலகைகளில் தமிழை பெரிய அளவில் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியிலும் தமிழ் ஆட்சி மொழி சட்டம், அலுவல் மொழி சட்டம் இருக்கிறது. தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என அரசாணை இருக்கிறது. புதுச்சேரி அரசும் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அரசாணைப்படி வணிக நிறுவனங்கள், அரசு துறை என எல்லா இடங்களிலும் தமிழில் பெரிய அளவில் பெரிய பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தேசியக்க பேரியக்கம் புதுச்சேரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஒருங்கிணைத்தார். தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ் மாமணி முனைவர் தமிழ் மல்லன் மற்றும் வாழ்முறைமை இயக்க செயலாளர் சொக்கநாதன், தமிழர் களம் புதுச்சேரி அமைப்பாளர் அழகர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷோ, நாம் தமிழர் கட்சி பொருளாளர் இளங்கோவன், அம்பேத்கர் தொண்டர்படை தோழர் பாவாடை ராயன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் ஐயா, புதுவை தமிழ்நெஞ்சன், காந்தி இயக்கம் ஞானமூர்த்தி, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, குளங்கள் காப்போம் கார்த்திகேயன், தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் அன்பு நிலவன், ஐயா அரங்கத்துறை, ஐயா மோகன்தாஸ், பன்ரிஷா, முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.